நாடாளுமன்ற மறுசீரமைப்பு என்பது இன்னும் 30 ஆண்டுகள் தள்ளி போட வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சி கூட்டத்திலும் எடுக்கப்பட்ட முடிவு. ஏற்கனவே மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனால் மறைந்த திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான அரசு மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட போது மிகச் சரியாக செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. குறிப்பாக தென் இந்தியா முழுவதும் சரியாக பின்பற்றினார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், தெலுங்கானம், மகாராஷ்டிரம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் மிகச் சரியாக பின்பற்றியது. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்த மாத்திரத்தில் மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வடபுல மாநிலங்கள் எல்லாம் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவில்லை. 2:1 என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை இருக்கிறது. குறிப்பாக ஒரு குழந்தைகள், அதிகபட்சமாக 2 குழந்தைகள் தான் தமிழ்நாட்டிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிறது. ஆனால் வடபுலத்தை பார்க்கிற போது 5, 6 என்கிற எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் மக்கள் தொகை பெருக்கமாக இருக்கிறது. ஆக இப்படி நீங்கள் கணக்கிட்டால் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அவைகள் மக்கள் தொகையின் அடிப்படையிலே தற்போது 8 கோடி பேர் இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே 31ஆக குறைந்துவிடும். இது ஒரு திட்டத்தை, அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டத்தை சரியாக பின்பற்றிய காரணத்தினால் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஆக ஏற்கனவே 39 நாடாளுமன்றம் என்கிற நிலை தொடர வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. இதைத்தான் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆக தற்போது அனைத்து மாநில முதல்வர்களுடைய மாநாட்டை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் இது குறித்து கேள்விகளை எழுப்பி அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு செயல்பட வேண்டும். வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொழுதுபோக்குக்காக டெல்லிக்கு போய் வராமல் உள்ளன்போடு இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப இந்த கூட்டம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இது இப்போ மத்திய அரசு ஏற்கனவே திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான அரசு 25 ஆண்டுகள் தள்ளி போட்டது. அதன் பின்பு திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு 25 ஆண்டுகள் தள்ளி போட்டது. தற்போது மீண்டும் இந்த திட்டத்தை 25 ஆண்டு காலமோ 30 ஆண்டு காலமோ தள்ளி போட வேண்டும். ஆக அனைத்து கட்சிகளும் இதில் ஒன்றிணைந்து களத்திலே நிற்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெறுவதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும். தமிழக முதலமைச்சரை பொறுத்த மாத்திரத்தில் அனைத்து முதலமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு பலனளிக்க போகிறது என்பதை போகத்தான் தெரிய வரும்.